வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்க, ஜாதகம் கொண்டு வந்துட்டாங்க, வீடு வாங்கணும், முடியுமா முடியாதா? அவங்க கேள்வி அதுதான். அப்போ நம்ம 4ஆம் இடத்தை பார்க்குறோம். அவருடைய ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை வாங்கி அவருடைய 4ஆம் இடத்தை பார்க்குறோம். 4ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. கேது கூட சேர்ந்து சனியும் அமர்ந்து புதன் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த 4ஆம் வீட்டை பார்த்து அவங்களுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு குறைவாக இருக்கிறது, நீங்கள் வீடு வாங்கியிருந்தாலும் அது கடனில் தத்தளிக்கும், உங்களால் அதுலேருந்து மீடேற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்கயா வீடு நாங்கள் வாங்கிட்டோம், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதுலேருந்து மீடேறி வர முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் அமைய பெற்றிருந்தால், கோச்சார கிரகங்கள் அதை தொடும்போது அல்லது குரு பார்வை கிடைக்கும் போது அவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கும். அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இருந்தாலும் கூட சூரியனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருந்து ஜனனகால ஜாதகத்தில் குரு பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு மிக மிக கடுமையான ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த வீடு வாங்கும் நாட்களில். அப்போ தசாபுத்தி ஒத்து வரும்போது நம்ம வீடு வாங்கலாமா அப்படின்னா, அந்த 4ஆவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் 4ஆம் இடத்து அதிபதி தசா நடத்தும் போதும் அந்த புத்தி காலங்களில், இப்போ உதாரணத்துக்கு புதன் திசை புதன் புத்தி நடக்கும்போது நம்ம வீடு வாங்கினோம்னா கண்டிப்பாக அது 4ஆம் இடத்துல இருந்து அந்த கிரகங்கள் ஆட்சி உச்ச பலன் பெறாமல் இருந்து நீச்சமாக இருந்து அந்த புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீடு வாங்கினா ஜெயிக்க முடியாது. இது அபாயகரமான கடலில் போய் தள்ளி மிக மிக மோசமான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் வீடு வாங்கக்கூடிய அனைவருமே வீடு வாங்குறாங்களான்னா அனைவருமே வீடு வாங்க மாட்டாங்க. நிறைய வீடு வாங்கியிருப்பாங்க, அதை வாடகைக்கு விட்டுருப்பாங்க, ஒத்திக்கு விட்டுருப்பாங்க, அல்லது அந்த வீட்டுக்குள்ளே குடி போக முடியாமல் ஒரு சூழல் உருவாகி இருக்கும். இப்படி நிறைய ஜோதிடத்தில் நான் பார்த்தது. அப்போ அந்த 4ஆம் இடத்துல அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று சுப கிரகத்தோடு சேர்ந்திருந்து குரு பார்வை இருந்து அவங்க வீடு வாங்கும் யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் பலன் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலகட்டங்கள் அந்த வீடு வாங்கும் யோகத்தில் இருக்கும். வீடு வாங்கியாச்சு சார், கடனுக்கு தான் வாங்கினேன், ஏன்னா இவ்வளவு கடன் இருக்கு, இந்த வீடை மறுபடியும் விற்கணும் அப்படின்ற ஜாதகங்கள் ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் வந்திருக்கு. அப்போது ஒருவருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தெள்ள தெளிவாக நம்ம சொல்ல முடியும். நான் சமீபத்தில் ஒரு வீடியோ போடும்போது கூட அந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்துக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது சோழி பிரசனத்தில் மிக அக்யூரேட்டாக அதை பதில் சொல்லுச்சு. அதே சோழி பிரசனத்தில் ஒரு கேள்விக்கு அக்யூரேட்டான பதிலும் அதுக்குண்டான தீர்வும் எளிமையான வழிபாடு முறைகளும் நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்ருக்கோம். அந்த சமீபத்தில் பார்க்கக்கூடிய அந்த சோழி பிரசன ஜோதிடத்தில் அவர் ஒரு விஷயமா கேள்வி கேட்குறார். அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு, சாமி நாங்கள் ஒரு வருடமாக வீடு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகளை போய் பார்க்குறோம், புரோக்கரை வச்சு பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம், ஆனால் இந்த நேரத்து வரைக்கும் நாங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் எங்களுக்கு இல்லை சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த அன்னைக்கு நடந்த பிரசன்ன ஜோதிடத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது சோழி பிரசனத்தில் மிக மிக தெய்வ வழிபாடும் அணுக்கைகளும் அனுகிரகங்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் சோழி பிரசனம் போட்டு பார்த்துட்டு 4ஆம் இடத்துல பார்க்கும்போது ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்துருக்கு. அந்த அசுப கிரகத்தை செவ்வாய் நேரடியாக பார்வை செய்கிறது, குரு பார்வை இல்லை.
சனியும் நேரடியாக பார்வை செய்கிறார்கள். இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உங்களால் வீடு வாங்கக்கூடிய யோகா அமைப்பு உங்களுக்கு இல்லை சாமி, இந்த சொலிப்பிரசனம் சொல்லுது அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தை போய் பார்க்குறோம். பூர்வ ஜென்மத்தில் அவருக்கு சொந்த வீடு, சொந்தமாக ஒரு அடி நிலம் கூட அவருக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை. அப்போ அதை முடிச்சுட்டு அங்கே அடுத்த ஒரு கேள்வி கேட்குறோம், சாமி இந்த வீடு சம்மந்தமாக நீங்கள் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியில் தான் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடு சம்மந்தமாகவோ பூமி சம்மந்தமாக நீங்கள் வெற்றியை அடைய முடியல அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு. இது நடந்த உண்மை சம்பவம் நம்ம பிரசன்ன ஜோதிட நிலையத்தில். இது எப்படி நடந்தது அப்படின்னா, அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம சரியான பதிலை சொல்கிறோம். இதனால தான் உங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பூர்வ புண்ணியம் அவருக்கு சரியாக வேலை செய்யவில்லை. அப்போ அந்த பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அப்போ ஒருவருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அவருடைய சுய ஜாதகத்திலேயே இருக்கணும். அல்லது நம்ம சோழி பிரசனை பார்க்கும்போது இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் என்ன நடக்கும், எவ்வளோ காலத்தில் செஞ்சால் நடக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்படி ஒரு சூழல் உருவாகக்கூடிய காலகட்டங்களில் சோழி பிரசன்னமும் அந்த ஜாதகமும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகா அமைப்பு 100க்கு 200% குறைவு என்பதை தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா.